வணக்கம், என் பேர் ஸ்வேதா. அறிவும் அனுபவம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எனக்கு என்ன புக் எடுத்திருக்கேன் அப்படின்னா, எண்ணம் போல் வாழ்க்கை. இது எழுதினவங்க ராஜாராம் பாண்டியன். எண்ணிக்கை எப்பவுமே வாழ்க்கை முடிவு பண்றது இல்ல, எண்ணம் தான் முடிவு பண்ணும். எண்ணம் போல் வாழ்க்கை. இதுல நம்ம என்ன டாபிக் இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, நாம் அனைவருமே வெற்றியாளர் தான் அப்படின்ற டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம பிறந்ததே ஒரு வெற்றி சாதனை அப்படின்னு சொல்லி இதுல சொல்றாங்க. நம்ம நம்மளோட தாயோட கர்ப்பப்பையில முதல் கருவா உருவாகி ஒரு மனித பிறவி எடுத்து இந்த உலகத்துல இருக்கோம்னா அது ஒரு பெரிய வெற்றி சாதனை அப்படின்னு தான் சொல்றாங்க. நம்ம பிறக்கிறப்பே ஒரு வெற்றியாளராக தான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்றாங்க. அதை மறந்துட்டு நிறைய பேர் நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன், எனக்கு ராசி இல்ல, என்னோட தலைவிதி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உப்பு விற்க போனா மழை பெய்யுது, மாவு விற்க போனா காத்தடிக்குது அப்படின்னு பொய்யான ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம எல்லாமே இருக்கோம். டாக்டர் அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உன் கைரேகையை பார்த்து எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாதே, ஏனென்றால் கை இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் உண்டு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதை நம்ம மறந்துட்டு ஒரு சில பேர் நம்ம கையை நீட்டி ஜோசியம்காரங்களுடைய குறி கேட்டுட்டு என்னோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதோட விளைவா என்ன ஆகுதுன்னா, நமக்குள்ள அவநம்பிக்கை வருதுன்றாங்க. அவநம்பிக்கை வந்ததுன்னா நமக்குள்ள இருக்க தன்னம்பிக்கை குறைஞ்சிருதுன்றாங்க. அவநம்பிக்கை வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அந்த விஷயத்துல ஒருவித பயமும் பதட்டமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பயம் பதட்டம் வந்ததுன்னா எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணாலுமே அந்த விஷயம் தோல்வியிலே தான் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிக்கிறோம், அந்த விஷயம் கரெக்டா முடிஞ்சிருமா, நம்ம இந்த விஷயத்த கரெக்டா பண்ணுவோமா, இதுல வெற்றி வருமா தோல்வி வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு குழப்பமான ஒரு மனநிலைமைக்கு போயிருவோம் அப்படின்றதையும் சொல்றாங்க. நம்ம எப்ப தெளிவா இருக்கோமோ அப்பதான் நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணாலுமே அந்த விஷயம் சரியான ஒரு இதுல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வெற்றியாளரா நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா ஒரு 3 விஷயங்களை இந்த புத்தகத்துல நமக்கு சொல்றாங்க. அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, கிடைத்ததற்கரிய வாய்ப்பை சரியான விதத்தில் பயன்படுத்தணும் அப்படின்றாங்க. 2வது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, எண்ணங்களும் முயற்சிகளையும் சீரான முறையில் கொண்டு செல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. 3வது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, உதவி செய்யும் மனப்பான்மையை அதிகரித்துக் கொள்ளுதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 விஷயத்தையும் நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கை ஒரு வெற்றியாளரான ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்வோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்பர் 1, கிடைத்தற்கரிய வாய்ப்பை சரியான விதத்துல பயன்படுத்தணும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு அவ்வை சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட அரிதான ஒரு மனித பிறவியை நம்ம எப்படி வாழணும் அப்படின்றத உணர்ந்து வாழணும் அப்படின்றாங்க. ஒரு பாலைவனத்துல ஒரு பையன் மாட்டிக்கிறான். அந்த பையனுக்கு மிகுந்த பசியும் தண்ணி தாகமும் இருக்கு. அப்ப பாக்குற இடமே காணல் நீர் இருக்க மாதிரி தெரியுது. அந்த இடத்துல போய் பார்த்தா தண்ணி இருக்க மாட்டேங்குது. அதே மாதிரி அந்த பையன் யோசிக்கிறான், இந்த இடத்துல ஒரு குளம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறப்ப அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு குளம் தோன்றுது. அதே மாதிரி சாப்பாடு இருந்தா நல்லா இருக்குமே, இங்க ஒரு மரம் இருந்தா நல்லா இருக்குமே, படுக்க ஒரு கட்டில் இருந்தா நல்லா இருக்குமே யோசிக்கிறான். அதே மாதிரி அந்த இடத்துல அதே மாதிரி கட்டில் வருது, சாப்பாடு எல்லாமே அவன் நினைச்சது எல்லாமே கிடைக்குது. அதே மாதிரி உடம்பு இளைப்பாற ஒரு சேவகன் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப அந்த சேவகனும் அந்த இடத்துலயே தோன்றான். இப்போ இந்த பையன் இதெல்லாம் நம்ம எது நினைச்சாலுமே கிடைக்குது, இதெல்லாம் பேய் பூதத்தோட வேலையா இருக்குமோ, அது நம்மள பிச்சு சாப்பிடுமோ அப்படின்னு ஒரு இடத்துல யோசிக்கிறோம். அதே மாதிரி அந்த இடத்துல பேய் பூதமும் தோன்றி இந்த பையனை பிச்சு சாப்பிட்டுட்டாங்க. இதுல என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அந்த பையனுக்கு கிடைச்சிச்சாங்க. அந்த பாலைவனத்துல அவன் மாட்டிக்கிட்டாலும் அவன் கேட்டதெல்லாம் கிடைச்சப்பவே இந்த பாலைவனத்துல எப்படி நம்ம வெளியே போறது அப்படின்ற அந்த ஒரு வாய்ப்பை இந்த பையன் நினைச்சிருந்தானா கண்டிப்பா அந்த ஒரு விஷயமும் இந்த பையனுக்கு கிடைச்சிருக்கும். நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, அதை தவறா பயன்படுத்திக்கிட்டு அந்த பையன் அந்த பாலைவனத்துல இறந்து போயிட்டான். இவன் நினைச்சிருந்தா கண்டிப்பா அந்த பாலைவனத்தை விட்டு வெளியே போயிருக்கலாம். எந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அந்த வாய்ப்பை நம்ம எந்த விதமா பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிடைத்த வாய்ப்பை நம்ம சீரான விதத்துல பயன்படுத்தணும்னா கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்துல நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது எண்ணங்களும் முயற்சிகளையும் செயலாக்குறது. உமனிடம்ன்ற புக்குல தத்துவமசின்ற வார்த்தை குறிப்பிட்டிருக்கு. அதன் பொருள் என்ன அப்படின்னா, நீ அதுவாகவே மாறுகிறார். நம்ம ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்றதுனால அது மெருகேறுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம என்ன ஆகணும்னு நம்ம நினைக்கிறோமோ மீண்டும் மீண்டும் அதையே நம்ம சொன்னோம்னாதான் அதுவாக நம்ம மாறுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிவகங்கை சீமையின் வீரமங்கை வேலு நாச்சியார் உதாரணம் எடுத்துக்கலாம். அவங்களோட கணவர் முத்து வடுகநாதரை ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சி செஞ்சு கொன்றதோடு மட்டும் இல்லாம சிவகங்கையை கைப்பற்றி கொண்டாங்க. இதனால மனம் நொந்து போன வேலு நாச்சியார் 8 வருஷமா அந்த சிவகங்கை சீமையை மீட்டு எடுக்கணும்ன்ற அந்த எண்ணத்தை ஆழமா மனதுல பதித்ததோடு இல்லாம ஹைதர் அலியோட உதவியோட 8 வருஷமா அந்த சிவகங்கை சீமையை மீட்டு முயற்சி செய்து 8 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க உதவியோட அந்த சிவகங்கையை மீட்டு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவங்களோட எண்ணமும் முயற்சியும் தெளிவா இருந்தனால மட்டும்தான் அவங்களால அந்த சிவகங்கையை மீட்டு எடுக்க முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்மளோட எண்ணத்தையும் முயற்சியும் எப்ப நம்ம செயலாக்குறோமோ அப்பதான் அந்த செயல்ல வெற்றி பெறுவோம்
அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 3, உதவி செய்யும் மனப்பான்மை வளர்த்து கொள்ளுதல். நடிகர் சோனு சூட் கொரோனா காலத்துல வந்து தன்னோட சொந்த ஊருக்கு போக முடியாம கஷ்டப்பட்ட மக்களை வந்து தன்னோட சொந்த ஊருக்கு வந்து அனுப்பி வச்சாரு. அதே மாதிரி எல்லா மனசுலயுமே அவர் ஒரு வில்லனா இருந்தாலுமே எல்லா மனசுலயுமே ஒரு கதாநாயகனா இன்ன வரைக்குமே வலம் வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம இந்த 3 வழிமுறைகளை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்ம பிறந்தப்ப மட்டும் வெற்றியாளரா இல்லாம நம்ம வாழ்க்கையோட இறுதி பயணம் வரைக்குமே நம்ம வந்து வாழ்க்கையை வெற்றியாளராகவே வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. இனி வரும் காலத்துல நம்மளோட சிறந்த எண்ணத்தோட நம்ம ஆரம்பிப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நன்றி. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை.